ஆபரேஷன் எப்பப்பா முடியும்? ஆதியை உள்ள கூட்டிட்டு போய் 1.5 மணி நேரம் ஆகுதுப்பா. இன்னும் ஆபரேஷன் முடியவே இல்லையே. இன்னும் யாரும் எதுவும் வெளியே வந்து சொல்லவும் இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தெரியல சுடரம்மா, எனக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கு. ஆதிக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுப்பா. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடணும். அதுக்காக தான் அம்மாவும் நிம்மதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நல்லபடியா முடியணும். கண்டிப்பா அம்மா, ஆதிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவன் என்ன யோ ரைஸ் மில்லுன்னு கூப்பிடணும். அவன் கூப்பிடுறத என் காதால நான் கேட்கணும். ஐயோ, என்னங்க, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நீங்க எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நல்லபடியா வந்துருவான். ஃபீல் பண்ணாம இருங்க. பயமா இருக்கு வேதா. டாக்டர்ஸ்லாம் என்னென்னலாம் தெரியுமா சொன்னாங்க? குடல்ல பாட்டில் கிளாஸ் குத்திருச்சு, லீக் ஆகுது, அவனுக்கு உயிருக்கே ஆபத்துலாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதுல இருந்து எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? ஐயோ சரிங்க, ஒன்றும் ஆகாது. நீங்க நேத்து நைட்ல இருந்து எதுவுமே சாப்பிடல. ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதாவது வாங்கிட்டு வரவா? ஹே லூசாடி நீ, நானே இங்க பயந்துகிட்டு இருக்கேன். இப்ப சாப்பாடு எனக்கு ரொம்ப முக்கியமா? என்னங்க, அதுக்கு சொல்லலைங்க. இப்போ ஆதி ஆபரேஷன் முடிஞ்சு நல்லபடியா கண் முழிச்சு உங்களை பார்க்கும்போது நீங்க இப்படி சோர்ந்து போயிருந்தா அவனுக்கு பிடிக்குமா? நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா தானே ஆதி அடுத்து பார்க்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. என் தம்பி அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப சாப்பாடு ஒரு கேடாடி. ஏமா வேதா, அவரே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவர் எப்படிமா சாப்பிடுவாரு? சாப்பாடு கூட தொண்டையில இறங்காது. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தூக்கமும் சரியா வராது, சாப்பாடும் சரியா சாப்பிட முடியாது. இங்க பாருங்க, துக்கம் ஆகிற அளவுக்கு இப்ப இங்க என்ன நடந்துச்சு? ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நல்லபடியா முடியும்னு நம்பிக்கை வைப்போம். நம்ம எல்லாரும் தெம்பா இருந்தா தானே ஆதிய நல்லபடியா கவனிச்சுக்க முடியும். அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். சார், என் தம்பிக்கு என்னாச்சு? நல்லா இருக்கணுமாவ? சார் 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 பதறாதீங்க. நான் ரிசப்ஷன்ல இருந்து வந்தேன். அவருக்கு ஆபரேஷன் நடந்துட்டு தான் இருக்கு. தோ அங்க ஒரு ரெட் லைட் எரியுது பாருங்க. அது எரிஞ்சிட்டு இருக்குன்னா ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அது எப்போ ஆஃப் பண்றாங்களோ அப்பதான் ஆபரேஷன் முடியுதுன்னு அர்த்தம். சரி, என்ன சொல்லுங்க. சார், ஆபரேஷனுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாம் நீங்க கட்டிட்டீங்க. ஃபைனல் பில் 1,45,000 ரூபாய் வந்திருக்கு. 1,45,000? ஆமா, எல்லாத்தையும் கட்டிட்டேனே. ஆமா சார், எல்லாத்தையும் கட்டிட்டீங்க. ஆபரேஷனுக்கு அப்புறம் எத்தனை நாள் அப்சர்வேஷன் பார்த்துட்டு அதையும் நாங்க சொல்லிடுவோம். அதுக்கும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். இல்ல காசுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரிங்க சார். இன்னும் நான் ஏதாவது பேலன்ஸ் அமௌண்ட் கட்டணுமா? சொல்லுங்க. இல்ல சார், மொத்த அமௌண்ட்டையும் நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணுனா நாங்க சொல்றோம். என்னது, இந்த ஆபரேஷனுக்கு 1,50,000? அதுக்கு இவர்தான் அதையும் செலவு பண்ணாரா? ஐயோ வேதா, இந்த நேரத்துல இந்த காசை பத்தி இவர்கிட்ட கேட்டனா தாண்டவம் ஆடிடுவாரு. கொஞ்சம் அமைதியா வீட்ல போய் கேளு. சரிங்க. ஏங்க, என் தம்பி கண் முழிச்சிருவான்ல, அவனுக்கு ஒன்னும் ஆகாது இல்லைங்க? சார், நம்ம டாக்டர் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க தம்பி நல்லபடியா குணமாயிருவாரு. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும். அவனுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கும். ஐயோ, என் புள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியலையே. அவனை உள்ள ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பிட்டு இங்க பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கேன் நானு. அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும் கடவுளே. இந்த ஆபரேஷன் மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நாங்க குடும்பமா குலதெய்வ கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறோம். தயவு செஞ்சு என் பையனை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஏசப்பா, எனக்கு உங்ககிட்ட எப்படி பிரேயர் பண்றதுன்னு கூட தெரியாது. நான் ஆதிய பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிற வழியில சர்ச்சை பார்த்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என் ஃப்ரெண்ட் அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை காப்பாத்துங்க. அவன் நல்லபடியா திரும்பி வரணும். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கான்னு என்கிட்ட வந்து சொல்லணும். தயவு செஞ்சு நீங்க அவனை காப்பாத்துங்க ஏசப்பா. அவனுக்கு பல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கிளாஸ் பீசஸ்லாம் குடல்ல குத்தி ரத்தம்லாம் லீக் ஆகுதுன்னு சொல்றாங்க. உயிருக்கே ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். தயவு செஞ்சு அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் ஏசப்பா. இந்நேரத்துக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பவே ஹாஸ்பிட்டல்ல போய் என் பிள்ளைய பாக்குறேன். இந்நேரத்துக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் என் ஃப்ரெண்ட பாக்குறேன். ஏசப்பா, எங்க கூடவே இருந்து காப்பாத்துங்க. டாக்டர், டாக்டர், என் தம்பி எப்படி இருக்கான் டாக்டர்? ஆபரேஷன்? மிஸ்டர் முத்துமொழி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்க தம்பிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. சார் என்ன சார் சொல்றீங்க?
ஆமா என் தம்பி நல்லா இருக்கான்ல? அதானே சார் சொன்னீங்க? என் காதுல சரியா தானே விழுந்துச்சு. ஐயோ சார், கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. உங்க தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல கண் முழிச்சிருவாருன்னு தான் சொன்னேன். ரொம்ப நன்றி சார். இப்பதான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்க தம்பியை போய் பாருங்க. சரிங்க சார். இதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் செக்அப் வரணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நீங்க உங்க தம்பியை கூட்டிட்டு வந்தா மட்டும் போதும். சரிங்க சார். அவருக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கிற இடத்துல தண்ணி படாம பாத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு வாரம் ரெஸ்ட்லயே இருக்கட்டும். தையல் பிரிக்கிற டேட் எல்லாமே சொல்லி அனுப்புறேன். அப்ப நீங்க வந்தா போதும். சரிங்க சார். வயிற்றுலதான் குத்தி கிழிச்சாங்கன்றதுனால குடலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாடெல்லாம் லிக்விடாவே கொடுங்க. காரசாரமா எதுவுமே எடுத்துக்க கூடாது. அப்புறம் செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் சாப்பாடு கொடுக்காதீங்க. சரிங்க சார். இது எல்லாத்தையுமே டீடைலா நான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்றேன். நீங்க போய் பாருங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். நன்றி சார். தம்பி, நம்ம வேண்டின சாமி எதுவுமே நம்மள கைவிடல தம்பி. ஆதி நல்லபடியா இருக்காப்ல. நான் தான் சொன்னேன்ல, ஆதியோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஆதி கண்டிப்பா நல்லா இருப்பாரு. இப்ப பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமாமா, என் தம்பியை நான் பழையபடி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்ப அது நடந்துருச்சு. சுடரமா, அம்மா எங்க? நிம்மதியும் எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க தம்பி. நிம்மதியா உங்க கூட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப வந்துருவாங்க. வந்ததும் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா சுடரமா, எனக்கு இப்பதான் சுடரமா எனக்கு உசுரே வந்த மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் என் உயிரை கையில புடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க சாப்பிட்டுட்டு தெம்பாருங்கன்னு. வேதா, இருந்தாலும் நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தது, அவ்வளவுதான் நானு. சரிங்க, அதான் எதுவும் ஆகலல. இப்பயாவது சாப்பிட வாங்க. இல்ல, என் தம்பி முகத்தை பார்த்து அவன் கிட்ட 2 வார்த்தை பேசாம என்னால சாப்பிட முடியாது. ஐயோ, ஏங்க நீங்க தான் இருக்கீங்கன்னா உங்க அம்மா வயசானவங்கங்க. அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு பிரஷர் சுகர்னு ஏதாவது வந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்றேன். அப்புறம் அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க. யாராவது வந்து சாப்பிடுங்களேன். ஹே, உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடுறீ. சும்மா இங்க வந்துட்டு டென்ஷன் பண்ணாத வேதா. நல்லத சொன்னா யாருக்கு தான் இங்க பிடிக்குது? என் தம்பியை நான் இப்பவே பார்க்கணும். தம்பி, ஆபரேஷன் உனக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. அது நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தம்பி, எப்படா அந்த அண்ணன் கிட்ட பேசுவ? கண்ணு முழிச்சு பாருடா. ஐயா, சின்ன தங்கம், அம்மா வந்திருக்கேன் கண்ணு. கண்ணு முழிச்சு பாரு கண்ணு. ஆதி, உன் ஃப்ரெண்டு நிம்மதி வந்திருக்கேன்டா. கொஞ்சம் கண் முழிச்சு பாருடா. நேத்து நைட்ல இருந்து நீங்க யாரையுமே பார்க்கல, எங்க கிட்ட பேசல. நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆதி? நான் கூப்பிடுறது உனக்கு கேக்குதாடா? டேய், கண்ணு முழிச்சு பாருடா. டேய் தம்பி, தம்பி, டேய் டேய் தங்கம், நீ பாருடா, அண்ணன் நிக்கிறேன்டா. டேய் டேய், கேக்குதாடா? அம்மா, ஐயா, சின்ன தங்கம். அம்மா, எதுக்கு எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நிம்மதி, என்னாச்சு? ஏன் அழற? போடா, இங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு எதுக்கு அழுவுற நான் கேக்குறேன். ஏய், என்ன நான் அழ வச்சேன்? நிம்மதி, நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஏன்னா நேற்று அந்த பசங்க உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்கல்ல? ஓகே தானே? டேய், எப்போதும் மத்தவங்கள பத்தி தான் கவலைப்படுவியா? உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? இவனுக்கு வலிக்குதாடா, சொல்லு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வழி இல்லை. யோ, ரைஸ் மில்லு. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தாண்டா இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். டேய், யோ, நீ ஏதோ டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொன்னல, வர வழியில தான் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. டாக்குமெண்ட் கூட என் வண்டியோட ஃப்ரண்ட்ல தான் இருக்கும். எடுத்துக்கிட்டியா? அந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? டேய், அது போனா போயிட்டு போகுதுடா. எனக்கு உன்னை விட வேற என்னடா முக்கியம்? என் உசுரே நீ இப்படி படுத்து கிடக்கும் போது நான் எப்படிடா அதெல்லாம் போய் பார்ப்பேன்? ஐயோ, எனக்கு இப்பதாண்டா உயிரே வருது. யோ, இதெல்லாம் உனக்கு செட் ஆகலையா? எப்போதும் என்னை கரிச்சு கூட்டிட்டு திட்டிகிட்டே இருப்பல. டேய், எந்திரிச்சு வேலைக்கு போடா, இல்லையா
ரைஸ் மில்ல வந்து பாருடா. ஏதாவது ஒரு வேலை பாக்குறியா? அப்பதானடா உனக்கு கல்யாணம் பண்ண முடியும். அப்படி திட்டு, அதுதான் கேக்குறதுக்கு நல்லா இருக்கும். போடா. ஆமா, எனக்கு என்னாச்சு? இப்ப என்ன பண்ணிருக்காங்க? ஆதி, பார்ட்டில ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வண்டியில நீ என்ன கூட்டிட்டு வந்தல, வர வழியில 2 பேர் சேர்ந்து கிளாஸ் பாட்டில்ல உன்னை குத்துனாங்கல்ல. அதுக்கப்புறம் உன்னை ஆம்புலன்ஸ் மூலமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்த. டாக்டர் ஸ்கேன் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்ததுல உனக்கு கிளாஸ் ரொம்ப ஆழமா குத்தி குடலெல்லாம் குத்தி பிளட் லீக் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் குடல் போச்சா? அப்ப நான் சாப்பிடுறதெல்லாம் இனிமே சரிக்காதா? டேய், எங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுறியா? அப்புறம் நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம்டா. உனக்கு பல்ஸ் வேற இறங்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஹே, அப்படியா? ச்சே, அந்த கண்குள்ளா காட்சியை நான் பார்க்காம போயிட்டேனே. அப்பெல்லாம் நீங்க பயங்கரமா பதறி இருப்பீங்கல்ல. ஏய், உண்மையை சொல்லுங்க, பதறினீங்களா இல்ல அப்பாடா ஒரு வழியா இவன் போய் சேர போறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டீங்களா? டேய், வாய உடைச்சிருவேன். என்னடா பேசிட்டு இருக்க? நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறோட எங்களுக்கு மட்டும் தான்டா தெரியும். உனக்கு என்ன? கண்ணை மூடிட்டு இங்க எவன் பேசுறதையும் கேட்காம சந்தோஷமா படுத்து கிடந்தியே. அப்புறம் எப்படா உனக்கு அதெல்லாம் தெரியும்? நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க யார் யார் என்னென்ன பேசுனீங்கன்னு எல்லாமே என் காதுல விழுந்துச்சு. ஐயா, என்னையா சொல்ற? உன் காதுல விழுந்துச்சா? நாங்க கதர்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சா? ஆமாமா, கேட்டுச்சு. எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா என்னாலதான் பேசவே முடியல. உங்க ஒருத்தரோட கதறலும் என் காதுல விழுந்துட்டு தான் இருந்தது. ஆனா எல்லாரையும் விட நம்ம ரைஸ் மில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரே. டேய், யோ, உனக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். பரவாயில்லையே, எனக்கு ஒண்ணுன்னோடனே ரொம்ப ஆடி போயிட்ட. டேய், இருக்காதடா பின்ன. என் மேல உசுரே வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா இன்னைக்குதான் பாக்குறேன். பரவாயில்ல, இப்படி ரைஸ் மில்ல பாக்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனா இது அடிக்கடி பார்க்க முடியாது போலவே. பார்க்கணும்னா இப்படி ஏதாவது குத்துப்பட்டு வந்து உசுருக்கு போராடிட்டு இருந்தாதான் நீ என் மேல வச்சிருக்கிற பாசம் வெளிப்படையா தெரியும் போலயே. ஐயா, வாய கழுவையா? என்னையா பேசுற நீ? மா, உன் பெரிய தங்கம் சும்மா இல்லம்மா. என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காப்ல. என்ன வெளியே தான் காட்ட மாட்டாப்ல. டேய், உன் மேல உசுரே வச்சிருக்கேன்டா. உனக்கு ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லியிருந்தாங்கடா சத்தியமா செத்துருப்பேன்டா. எனக்கு எப்படி அதெல்லாம் ஆகும்? இருந்துச்சுன்னா ஆகாதுங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? உங்க உசுரை கொடுத்தாவது என் உசுரை காப்பாத்த மாட்டீங்க. நீங்க அப்படிதான் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நானும் படுத்து கிடந்தேன். மீச வச்ச தாய போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடை காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்பும் கூட நம்மை பேசும். இங்க பாருங்க, அழாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்க அழுவுறத என்னால பார்க்க முடியல. இல்லடா, நான் அழ மாட்டேன். ரைஸ் மில்ல எப்போதும் கெத்தா தான் பார்க்கணும். எப்போதும் உங்களை கம்பீரமா தான் பார்க்கணும். அப்படியே பார்த்து பழகிட்டேனா அதான் இப்படி பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, என்ன ஆனாலும் சரி, நான் செத்தே போனாலும் சரி. டேய், சொல்றேன், நீங்க அழக்கூடாது. நீங்க அழுதா எனக்கு பிடிக்காது. சரிடா. நிம்மதி, அம்மா உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? அதான் நான் வந்துட்டேன்ல. ஒருவேளை இவன் ஏன்டா திருப்பி வந்தான்னு 2 பேரும் அழறீங்களோ? டேய், போடா. ஐயா, வலிக்குதா சாமி? மா, நீங்கெல்லாம் என் கூட இருக்கும்போது எனக்கு எப்படிமா வலிக்கும்? அதெல்லாம் வலிக்கல. சரி சரி, பயங்கரமா பசிக்குது. நிம்மதி, சுடரமா மெஸ்ல இருந்து ஏதாவது நல்ல காரசாரமா எடுத்துட்டு வா. டேய், காரமா எதுவும் சாப்பிட கூடாதுடா. ஜூஸ் ஐட்டம், கஞ்சி சாதம் இப்படிதான் சாப்பிடணும். அது வேணா எடுத்துட்டு வரவா? என்ன அது? ஜூஸ் கஞ்சி சாதமா? ஹே, நான் என்ன பேஷண்டா? ஆமா. எடி பொசுக்கணும் ஆமான்ட்ட. ஹே, என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாது. நல்ல காரசாரமா மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா அப்படி ஏதாவது நல்லா எடுத்துட்டு வாங்க. ஐயா, வேணா சாமி, இப்போதைக்கு அதெல்லாம் சாப்பிடாதயா. டாக்டர் உனக்கு நல்லா செரிக்கிற மாதிரியும் காரசாரமா புண்ணாகாத மாதிரியும் கொடுக்க சொல்லியிருக்காங்கய்யா. நீ கொஞ்ச நாளைக்கு அப்படி சாப்பிடையா, அப்புறம் அம்மா உனக்கு நல்லா சமைச்சு எடுத்துட்டு வரையா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரியே சாப்பிடையா. மா, இதெல்லாம் எனக்கு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா. ஐயா, கொஞ்சம் எடுத்துக்கயா. ஒரு வாரத்துக்கு தாயா, அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். டேய், இப்ப நீ சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கணும். ஒழுங்கா அதை எடுத்துட்டு வரேன், குடி. டேய், உனக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கா? சரி, ஒரு 2-3 வாய் பிரியாணி சாப்பிடுறியா? நான் வாங்கிட்டு வரேன். அண்ணா, என்னண்ணே அவன் தான் லூசு மாதிரி கேக்குறானா? நீங்களும் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க? பாவமா, பிள்ளை ஆசைப்பட்டு ஏங்கி போய் கேக்குறாமா.
எனக்கு அவன் கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. ஒரு 4-5 வாய் மட்டும் சாப்பிட்டுமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அண்ணே, டாக்டர் எதுக்குனே சொன்னாரு? ஆதியோட நல்லதுக்கு தானே சொன்னாரு. இப்பதான் ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம காரசாரமா கொடுத்தா குடல் வெந்துரும்னே. இப்பதானே புண்ணா இருக்கு, அந்த புண்ணெல்லாம் ஆறணும்னே. இல்லம்மா, அவன் ஆசைப்படுறானே, அதான். ஆமா, உங்க தம்பி ரொம்ப குழந்தை பாருங்க. ஆசைப்பட்டு அவன் அடம் பிடிச்சு கேக்குறானோனே கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்களா? அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே, அவனை ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்துவோம். அவன் அப்படிதான் கேட்பான். நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த தண்ணி இந்த ஐட்டமாவே கொடுப்போண்ணே. ஆதி நல்லதுக்காக தானே. நமக்கு என்ன ஆசையா அவனை வேணும்னே பட்னி போடணும்னு? ஏய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, ஏன்டி இப்படி பேசுற? டேய், ஃப்ரெண்ட்ன்ற அக்கறையினால தான்டா பேசுறேன். கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டே இரு. இப்போ உனக்கு ஜூஸும் தண்ணியும் எடுத்துட்டு வரேன், ஒழுங்கா அதை குடி. ஐயா ஆமாய்யா. கண்ணு நீ போய் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டு வா கண்ணு, தம்பிக்கு கொடுப்போம். டே, ஒரு வாரம் பொறுத்துக்கோடா. அப்புறம் பாரு, வீட்லயே ஆட்டை கூட்டிட்டு வந்து பிரியாணி போட்டுடலாம். எதுக்கு? நான் பொழைச்சு வந்ததுக்கு செலிப்ரேஷனா? அதை நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நீ பொழைச்சிட்டு வந்தா போதும்னு இருந்ததுடா சாமி. நீ வந்துட்டல, அது போதும் எனக்கு. அது மட்டும் இல்லடா, அடுத்த வாரம் உனக்கு பிரியாணி போடுறதுக்குள்ள உன்னை இப்படி பண்ணானுங்கள, அவனுங்கள பிரியாணி போட்டுட்டு தான் எனக்கு அடுத்த வேலையே. என் மேல கைய வச்சா என்ன ஆகும்னு நீ நிறைய இடத்துல காமிச்சிருக்க. ஆனா ஓ மேல கைய வச்சா என்ன ஆகும்னு நான் காட்ட வேணாமா? என் தம்பி மேலேயே கைய வச்சுட்டானுங்க, நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? யாரு எவன்னு கண்டுபிடிச்சு அவனுங்கள பீஸ் பீஸ் ஆக்கல, என் பேரு முத்துமொழி இல்ல. என்ன ஒரு சீனு! இதுக்காக தானே 4 நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஆதி பையா பொழிச்சு வந்தாச்சு. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்களும் ஹாப்பி தானே மக்களே? எல்லாம் ஓகே தான். ஆனா நம்ம முத்துமொழி என்ன பண்ண போறாரு? ஆதி பையாவை இப்படி ஆக்குனதுக்கு காரணமானவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரே, என்ன பண்ண போறாரோ தெரியல. இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல மறக்காம பார்க்கலாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா உங்க வீட்ல எல்லாரும் என்ன சமைச்சீங்க? நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்புங்க. ரொம்ப சிம்பிளா குழம்போட முடிச்சிட்டாச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றதுல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். பாய் மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம்.